என் தேவ ஜனங்களே, இந்த நாளில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு வசனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இப்படியாக சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரத்துல, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் தங்கி இருந்தால் மட்டுமே, பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டுமே தங்கி இருக்கும். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வந்தாக்கா ஞானமும் தெளிவும் ஜெபமும் அநேக காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தேவ ஆவியானவரை விட்டு விடாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்க எல்லா காரியங்களிலும் உற்சாகத்தோட, தைரியத்தோட, மன தைரியத்தோட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவ ஜனங்களே, ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அது தேவனுடைய ஆவி, அது கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துக்குள் இருந்த அதே ஆவி இன்றைக்கு உங்களுடனே வாசம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.